பிரைஸ் த லார்ட். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவரால் கூடாத காரியம் எந்த ஒரு காரியமும் கிடையாது. ஆண்டவரால் எல்லாம் முடியும். இன்னைக்கு நீங்க ஏதாவது ஒரு சூழ்நிலையில இந்த காரியம் முடியாது, இந்த காரியம் நடக்காது, யார் வந்தாலும் எனக்கு உதவி செய்ய முடியாது, யார் வந்தாலும் என்னை மேல கொண்டு வர முடியாது, எந்த ட்ரீட்மெண்டாலும் இந்த வியாதி சுகமாக்க முடியாது, இன்னைக்கு யாராவது அப்படி நீங்க இருக்கிறீங்களா? இன்னைக்கு தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீங்க எப்பேற்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் இந்த வேலையில ஆண்டவரே, இந்த வியாதியை என்னை விட்டு எடுத்து போடுங்க, இந்த கடன் பாரத்தை என்னை விட்டு எடுத்து போடுங்க, இந்த பிரிவினை என்னை விட்டு எடுத்து போடுங்க. கைகள்ல பணம் இல்ல, சொந்த வீடு கட்டுவதற்கு ஆயத்தமா இருக்கலாம். ஆண்டவரே, இந்த காரியம் உங்களால மட்டும்தான் முடியும். ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுங்க. அன்னைக்கு தேவதூதர் வந்து சொல்லும் பொழுது மரியாள் தன்னை ஒப்பு கொடுத்தா, நான் ஆண்டவருக்கு அடிமைன்னு ஒப்பு கொடுத்தா, அது நிமித்தம் தான் அந்த மரியாள கர்த்தர் அந்த இடத்துல ஆசீர்வதித்தார். ஒப்பு கொடுங்க, ஆண்டவர் சமூகத்துக்கு வாங்க. ஆண்டவரை, இது என் பலத்தினால எதையும் செய்ய முடியாது, என் பண பலத்தினால செய்ய முடியாது, என் திறமையினால செய்ய முடியாது. ஆண்டவரை, நீங்க எனக்கு இந்த இடத்துல ஒரு அற்புதத்தை செய்யுங்க. ஆண்டவரை உறுதியாய் பிடிங்க, முழு மனதோடு பிடிங்க. அங்க ஒரு கால் இங்க ஒரு கால்னு வைக்காதீங்க. ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது நிச்சயமா அந்த காரியத்துல நீங்க ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஒன்றே ஒன்று கேட்டேன், அதையே நாடுவேன். நீங்க பிடித்து ஜெபிங்க. ஒரு காரியத்தை பிடித்து, எந்த காரியத்தை குறித்து கண்ணீர் வடிக்கீங்களோ, எந்த காரியத்தை குறித்து இன்னைக்கு வேதனைப்பட்டு நிற்கிறீங்களோ, அந்த இடத்துல ஒரு நேரம் உபவாசம் இருங்க. ஒரு நேரம் உபவாசம் இருக்க முடியலையா, அந்த இடத்துல ஒரு நேரம், 1 மணி நேரமாவது தேவ சமூகத்துல அந்த காரியத்துக்காக பொருத்தனையோட ஜெபிங்க. தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இந்த வேலையில ஏசப்பா, அப்பா, இன்னைக்கு எத்தனையோ காரியத்திற்காக இன்னைக்கு கண்ணீரோட நிற்கலாம். ஆண்டவரே, என் பிள்ளைக்கு சுகமாயிராதா, இந்த வியாதியில இருந்து ஒரு விடுதலை கிடைச்சிராதா, வியாதியின் கட்டுகள்ல இருந்து ஆண்டவர் இன்னைக்கு கூப்பிடலாம். ஆண்டவரை, யோனா ஏசப்பா இன்னைக்கு கடற்கரை, ஆண்டவரை, அந்த கடல்ல ஆழத்துல இருந்து கூப்பிட்டார். ஆண்டவரை, அந்த வேலையில உடைய சத்தம் ஏசப்பா, அப்பா, அந்த இடத்துல அவருடைய சத்தம் விடுதலையாக்கப்பட்டுச்சப்பா. நீங்க உங்களை நோக்கி கூப்பிடுகிற ஆண்டவரை, அத்தனை பேருக்கு நீங்க உதவி செய்கிற தேவன். ஆண்டவரை, தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இயேசுவின் ரத்தத்தின் வல்லம் இந்த வேலையில இறங்கட்டும். ஆண்டவரை, வியாதியோடு படுக்கையில கண்ணீரோடு வெடித்து கொண்டிருக்கிற மருத்துவமனையில இருந்து ஆண்டவரை, யார் எனக்கு இந்த இடத்துல ஒரு அற்புதம் செய்ய முடியும்னு சொல்லி ஏங்கி கொண்டிருக்கலாம். இயேசுவின் ரத்தம் இந்த வேலையில இறங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லம் இப்பொழுது இறங்கட்டும். ஆண்டவரை, உங்களை நோக்கி பார்க்கிற முகங்கள் ஆண்டவரை வெட்கமடைவதில்லை. ஆண்டவரை, பிரகாசம் அடைந்தனன்னு பார்க்கிறோமே. இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும். வியாதியின் கட்டுகள் அறுக்கப்படட்டும். ஆண்டவரை, இந்த மருத்துவத்தால ஆண்டவரை சுகமாக்க முடியாத வல்லமை, ஆண்டவரை, அந்த சுகமாக்க முடியாத அந்த கிரியை இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது சுகம் உண்டாகட்டும். இயேசுவின் ரத்தத்தின் வல்லம் அந்த இடத்துல இறங்கட்டும். மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட்ல இருக்கிற அப்பா, ஒவ்வொருவர் மேல இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும். வியாதியின் கட்டுகள் அறுக்கப்படட்டும். அப்பா, வீடுகள்ல இருந்து வியாதியோடு போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேல தேவ வல்லமை, சுகமாக்குகிற வல்லமை, அற்புதத்தின் வல்லமை இப்பொழுது இறங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை ஊற்றி கட்டுகிற சுகம் கொடுத்ததற்காய், இந்த வேளையில விடுதலை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென்.